இங்கே ஒரு சிறிய நிலநடுக்க மாதிரி இருந்தது. நாங்கள் எல்லாரும் அதை உணர்ந்தோம். கடைசியில் பார்த்தோம்னா இந்த மாதிரி காலையில் கீழே விட்டு நைட்லாம் வீட்டுக்குள்ளே யாருமே படுத்துவங்கள. பாத்திர பண்டம்லாம் கொஞ்சம் கடகடன்னு உருண்டு வந்துச்சு. அதுலேருந்து பீதியாகி வெளியில் வர்றதுக்கே நைட்டு 11:30க்கு மேலே ஆயிடுச்சு. நாங்களும் இங்கே நாங்கள் பிறந்த ஊர் தான், இங்கே நம்பினாக்கியம் தெருவு தான். எங்கே என்றைக்கும் இப்படி நடந்தது கிடையாது. நாங்கள் கூட ஒரு வெடி தான் போட்டுருவாங்க உங்களுக்கு நினச்சிக்கிட்டு இருந்தோம். நைட்டு ஒரு 9 மணி இருக்கும். கடைசியில் பார்த்தா நாங்கள் இங்கே 6 வருஷம் ஆயிடுச்சு. வாடகை குடியிருக்கு 6-7 வருஷம் 8 வருஷம் வரைக்கும் இருக்கும். கடைசியில் பார்த்தோம்னா இந்த மாதிரி காலையில் கீழே விட்டு நைட்லாம் வீட்டுக்குள்ளே யாருமே படுத்துவங்கள. இது ஒரு புது அனுபவமாக இருக்குது எங்களுக்கு. என்ன செய்யுது ஏது செய்யுதுன்னு தெரியல. ஃபுல்லாக பொம்பளை எல்லோரும் பிள்ளை குட்டியை ஃபுல்லாமே இந்த ஏரியாவில் உள்ளவங்க ஃபுல்லாமே வெளியில் வந்துட்டோம். இந்த வீட்டுக்கு நடந்தது கிடையாது. எனக்கு புதுசாக ஒரு அனுபவமாக இருக்குது. இது பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு வியர்ப்பாக தான் இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸ்ரீவில்லிபுத்தூர் கிருஷ்ணகோயில் தெரு. என் பேர் பூரண பொற்கொடி. கிருஷ்ணகோயில் தெருவில் நாங்கள் வசிக்கிறோம். ஒரு சின்ன கடை வச்சுருக்கோம். நாங்கள் நைட்டு ஒரு 9-5 இருக்கும். சமையல் வச்சுக்கிட்டு இருந்தேன். டம்முன்னு சத்தம் கேட்டுச்சு. மக்கள்லாம் சொன்னாங்க நிலநடுக்கம் வந்திருக்கு அப்படின்னு பீதி அடைஞ்சு போயிருந்தாங்க. வெளியில் வந்து பார்த்தா எல்லா மக்களும் கூட்டிட்டாங்க. பாத்திர பண்டம்லாம் கொஞ்சம் கடகடன்னு உருண்டு வந்துச்சு. அதுலேருந்து பீதியாகி வெளியில் வர்றதுக்கே நைட்டு 11:30க்கு மேலே ஆயிடுச்சு. கொஞ்சம் மக்கள்லாம் பயந்து போய் தான் இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்தது கிடையாது. நாங்கள் தெப்பத்தில் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அதுலேருந்து வெடி சத்தம் கேட்டுச்சோ என்னமோ நினச்சி நாங்கள் சுற்றி பார்த்தோம். அதில் எதுவுமே இல்லை, எந்த வேலையாட்களுமே இல்லை. அதனால நிலநடுக்கம் ஏற்பட்டுருக்குன்னு அதுக்கப்புறம் அது தன்மையை நாங்கள் உணர்ந்தோம். மக்கள் கொஞ்சம் பயந்து போயிருந்தோம். எல்லாருமே வெளியிலே உட்காந்துருந்தோம். அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வர்றதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இது சந்திச்சதே கிடையாது இல்லையா. நேற்று இரவு கிட்டத்தட்ட 9-10 மணிக்கு 9 மணி 10 நிமிஷத்துக்கு இங்கே ஒரு சிறிய நிலநடுக்க மாதிரி இருந்தது. நாங்கள் எல்லாரும் அதை உணர்ந்தோம். மேல் மாடியில் உள்ளவங்க ஃபுல்லாகவே கீழே இறங்கி வந்து எல்லாருமே ரோட்டுக்கு வந்துட்டோம். எல்லாருக்குமே தெரிஞ்சது லேசாக பாத்திரங்கள்லாம் ஆட்ராப்பில் இருந்தது. அது இன்றைக்கி காலையில் பேப்பரில் பார்த்தேன் 3.1 ரிக்டர் அளவுகளில் பதிவாகிருக்குன்னு தெரிஞ்சுது. ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரமாகவே நாங்கள் எல்லோரும் பயந்து போய் வெளியில் தான் நின்றுட்டுருந்தோம். அதுக்கப்புறம் தான் உள்ளே போய் செட்டில் ஆனோம். வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப நன்றி. இதை கொஞ்சம் பார்த்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்க வேண்டியதான். மக்களும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நிலநடுக்கம்னு தெரிஞ்சிருத்துனாலே நீங்கள் நேற்று வந்தாப்புல வெளியில் எல்லாருமே ஓடி வந்து எல்லோரும் அதை கோஆப்ரேட் பண்ணணும். இந்த மாதிரி நிலநடுக்கம் எங்கள் லெவலில் நாங்கள் பார்த்ததே கிடையாது. இதுதான் முதல் தடவையாக நாங்கள் உணர்கிறோம்.